ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சூப்பரான அவிச்சமா புட்டு தான் வைக்க போறோம். எங்க இரவு சாப்பாடு தானே என்ன அவிச்சமா புட்டும் அவிச்சு, அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா இறால் குழம்பும் வச்சு இறால் மூஞ்சில ஒரு பால் சொதியும் வச்சு சாப்பிட போறோம். அதை எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கட்ட செய்யலாம். இந்த இறால் மூஞ்சி பால் சொதி இருக்குதானே, மீன் பால் சொதியா இருக்கட்டும், எந்த பால் சொதியா இருக்கட்டும், என் ஐயாவுக்கு நல்லா ரொம்பவே பிடிக்கிறான். எப்பவுமே பால் சொதி வைக்கும் போது என் ஐயா தான் நினைப்பேன். இப்ப அந்த என் ஐயாவுக்கு பிடிச்ச பால் சொதி இறால் குழம்பு புட்டெல்லாம் வச்சு சாப்பிடலாம். வாங்க கட்டன்னு செய்யலாம். தவியுது எடி ஒரு அடுப்புல குழம்ப வைக்கலாம், ஒரு அடுப்புல இறால் மூஞ்சி சொதிய வைக்கலாம். எல்லாம் வெட்டி வச்சாச்சு. இங்க பாருங்க, இறால் மூஞ்சி எல்லாம் துப்புராக்கி வச்சிருக்கு. இதுல இறால் மூஞ்சி சொதிய வைப்போம். அதுக்கு இறால் மூஞ்சியை பாருங்க, நல்ல வடிவா அந்த மாதிரி கழுவி துப்புரவாக்கி எடுத்திருக்கிறேன். அந்த மேல் கோது மூஞ்சி எடுக்கல, நான் இது மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். கொஞ்சமா வெங்காயம், உள்ளி கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி பழம், இது எல்லாத்தையும் சேர்த்துருக்க நல்லா கலந்து விடும். இந்த மாதிரி புளி சேர்க்கிறேன். 2 அம்பால் 3 அம்பால், மஞ்சள் தூள், வெந்தயம், உப்பு. அடுப்புல வைப்போம். இந்த அடுப்புல வச்சா அங்கால குழம்ப வைக்கலாம். இது கொதிக்கட்டுக்கும், கொதிச்சு கொண்டு வரையக்கான் தலைப்பால் விடுவேன். இதுல நாங்க குழம்புக்கு தாளிப்போம். இறால் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில குழம்பு வச்சா நல்லா இருக்குமே, சூப்பரா இருக்கும். அதனாலதான் இப்ப எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம். கொஞ்சம் வெந்தயம் பொரியட்டும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இறால் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கு. இது வதங்கட்டும். இப்ப சொதி கொதிச்சு கொண்டு வருது பாருங்க. இப்படி வரும்போது நாங்க திலாவி விடுவோம். இங்கால வெங்காயம் வதங்குது. உள்ளி அடிச்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்ப்போம். சாரி, இந்த உள்ளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இங்கால பால் சொதி கொதிக்குது பாருங்க, நாங்க தலைப்பாலை விடுவோம். இது முதலாம் பால் கொதிக்குது. இப்ப தக்காளி பழம் வதங்கிட்டுது. நான் இறாலை சேர்க்க போறேன். இறாலுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த இறால்ல இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே கொஞ்சம் அவிஞ்சு வருது. இந்த சொதி நல்லா கொதிச்சுட்டு பாருங்க, சூப்பரா. இனி இறக்க வேண்டியதான். இன்னும் கொதிக்க விட்டோம்னு சொன்னா திரஞ்சிடும். நிப்பாட்டுவோம். தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேன். தூள், மல்லித்தூள், மல்லிப்பொடி, ஆமா மல்லிப்பொடி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி தேங்காய் பால் சேர்க்கிறேன். 2 பால் 3 பால். முதலாம் பால். புளி சேர்க்கிறேன். இதோட கொஞ்சமா சிக்கன் மசாலா சேர்க்கிறேன். நல்லா இருக்கும். சிக்கன் மசாலா சேர்த்து பாருங்க, இறால் குழம்புக்கு சும்மா சிக்கன் கறி மாதிரியே இருக்கும். கலந்து விடுவோம். உப்பு சேர்க்கிறேன், பார்த்துட்டு சேர்க்கலாம். கலந்து விடுவோம், கொதிக்கட்டுக்கும். இப்ப குழம்பு ரெடி ஆயிட்டு மல்லியிலே போட்டுட்டு இறக்குவோம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிட்டு. இதுக்கு மேல வத்திச்சுன்னா எங்களுக்கு புட்டுக்கு விட்டு சாப்பிடலாம். அதேண்டா தம்பி, மல்லியிலே போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்குவோம். தனிச்சு விட்டுட்டு இறக்குவோம். இப்ப குழம்பு ரெடி ஆயிட்டு இறக்குவோம். சுவையான இறால் குழம்பு ரெடி. இப்ப வாங்க, சூப்பரா பாத்தீங்களா, இறால் குழம்பு ரெடி. இங்கால இறால் மூஞ்சி பால் சொதி ரெடி. இங்கால அவிச்சமா புட்டு ரெடி.
இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா, சும்மா இறால் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு மாதிரி வாசம் அடிக்குது. இந்த மாதிரி குழைக்கணும், கொஞ்சம் பால் சுதியும் விட்டு குழைச்சி சாப்பிடுவோம், அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். புட்டுக்கும் சொத்திக்கும் சும்மா செம்மையா இருக்கும். சுடுது ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி சாப்பிடுவோம். செம்மையா இருக்கு சொதிக்கும். அடுத்த ரவுண்ட் எப்படி தெரியுமா? இங்க பாருங்க, இறால சுடுதான் இறாலையும் சேர்த்து இப்படி சாப்பிடணும். செம்மையா இருக்கு. இந்த வீட்டுக்கு பால் சோதி பிடிக்குமா? போட்டு சாப்பிடுறாங்க இடியப்பத்துக்கு. புட்டுக்கு சொதியும் நல்லா இருக்கும், குழம்பு செம்மையா தான் இருக்கும். அது கருவாடை சாப்பிடன்னு சொல்லணும். இப்ப நாங்க கருவாடை சாப்பிடுறோம். சொதிய பாருங்க, சொதிய விட்டு விட்டு சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கு நண்பர்களே. சொதிய விட்ட போய் குளச்சடிக்கணும். இறால் தான் நான் சுடுவது, ஆனா சுட்டாலும் நான் சாப்பிடுவேன். சாரி, சுட சுட சாப்பிடுவேன். என்ன என்ன மேடம், செம்ம டேஸ்டா இருக்கு. சொல்லி வேலை. இந்த பால் சோதிக்கு முறுக்கங்க, உருளைக்கிழங்கு அதுவும் போட்டு வைக்கலாம் வேணுமெண்டா இறால் மூஞ்சியோட. ஆனா தனியா இறால் மூஞ்சியோட வைக்க செம்ம டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. ரெடியான வீடியோ பாத்தீங்களா? சொல்லுங்க பை டாடா. பை டாடா. சூப்பரா இருக்கு. இந்த பால் சொதி பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா காய்ச்சல் வந்திருக்கிறார்கள், குழந்தை பிள்ளைகள், கர்ப்பிணி தாய்மார் எல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது மாதிரி பால் சொதி செம்மையா இருக்கு.